அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பால்கோவா பண்ணிட்டு இருக்கேன். செல்லம்மாவுக்கு பால்கோவா பிடிக்கும்னு சொன்னது தப்பா போச்சு. நான் என்ன தொட்டில் ஃபங்க்ஷன் போறேனா இல்ல பால்கோவா விற்க போறேனா? முதல்ல புருஷனும் பொண்டாட்டியும் ஜோடியா ஃபங்க்ஷனுக்கு போறீங்க. வெறும் கையோட போலாமா? அதான். ஐயோ அக்கா, அங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆன் தி வேல ஸ்வீட்ஸ் வாங்கிக்கிறேன். இங்க பாரு, முதல்ல இந்த கேரியர்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 2 கிண்ணத்துல பால்கோவா போட்டுறேன். அடுத்ததுல லட்டு மைசூர் பாக்கும் போட்டுறேன். நீ போன உடனே பால்கோவாவை எடுத்து செல்லமா கொடுத்துரு. லட்டு மைசூர் பாக்கும் மத்தவங்களுக்கு கொடுத்துரு. சரியா? சரி, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன் மத்தவங்க சாப்பிடுறது உனக்கு பிடிக்கலையா? நீ போய் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகு. போ, போய் புடவை கட்டு போ. அது முடியாதே. ஏன்? ஏன்னா ஒரு குரங்கு அயன் பண்ணிட்டு இருக்கு. குரங்கா? அது யாரு? சதீஷ் குரங்கு. புடவை அயன் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. என்ன 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? அஞ்சலி, எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? அண்ணி, எதுக்கு நீ சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, உன் பொண்டாட்டி உன் பேரை சொல்லி கூப்பிட்டா, அதனாலதான். பேர் சொல்லியா? ஏய், என்ன பேர் சொல்லி கூப்பிட்ட? அது ஒண்ணும் இல்ல. என்ன பேர் சொல்லி கூப்பிட்டேன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லு. கண்டிப்பா சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லணும். தெரிஞ்சே ஆகணுமா? தெரிஞ்சே ஆகணும். சிரிக்காத, சொல்லு. சொல்றேன். அது வந்து குரங்குன்னு சொன்னேன். இது குரங்கா? அஞ்சலி, நில்லு. என்னையா குரங்குன்னு சொன்ன? எதுக்குடா என்ன தள்ளிவிட்ட? தண்டசோரா? ஏய், எதுக்கு என்ன தண்டசோரலாம் சொல்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டு ரொமான்டிக்கா உன் புடவையில ஆன் பண்ணிருக்க. ஆனி முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டு இருக்க. பெருச்சாளி. இங்க பார், பெருச்சாளின்னு சொல்லாத, அப்புறம் அவ்வளவுதான். சொன்னா நடி பண்ணுவ. பெருச்சாளி. சொல்லாதானே சொன்னேன். பெருச்சாளி. அப்புறம் நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். என்னடி சொல்லுவ? அரிசி மூட்டை. படி. புடவை குடு. எதுக்கு? நான் கட்டிக்கணும். கஷ்டப்பட்டு அயன் பண்ணது நானு. புடவை நீ மட்டும் தனியா கட்டிப்பியா? நானும் வருவேன். ஏய், புடவை குடுறா. அதெல்லாம் மாட்டேன். வா. குடு புடவைய. வா போலாம். நீ குடு சொல்றேல. புடவை வா. விடு என்ன? வா சொல்றல. வா. என்ன பண்ற நீ? நானும் கண்டிப்பா இருப்பேன். ஓ. கொடுக்க முடியாது. சொல்லிட்டு இருக்கல. பேசி கேட்க மாட்டியா நீ? நான் தான் கட்டி குடுறா புடவைய. வாங்க. விடு. நான் தான் கட்டி விடுவேன். இந்த மாதிரி பண்ணாத. சார், இந்த பாம்ப பர்சனலா உங்க பாதுகாப்புல வைக்கும்படி கமிஷனர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிற டீம்ல உங்களையும் சேர்த்திருக்காரு. இது எங்க இருந்து இன்புட் பண்ணாங்கறத ட்ரேஸ் பண்றதுக்காக கமிஷனர் இந்த பாம்ப உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஏய், என்னது அந்த டிஃபன் பாக்ஸ்ல? செல்லம்மா குழந்தைய தொட்டில போடுறாங்க. அதுக்கு நாம தான் போக வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அஞ்சலி போறா. அவகிட்ட கொடுத்து அனுப்புறதுக்காக கொஞ்சமா ஸ்வீட் பண்ணேன். கொஞ்சம் சொல்லிட்டு அவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸ்ல செஞ்சு வச்சிருக்க. கரெக்ட் தான், அவ்வளோ பெரிய குடும்பமாச்சே. பெரிய ஆட்டம் பாம்பா போட்டாதான் எல்லாரும் செத்துருவானுங்க. என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? நல்ல விஷயம் நடக்க போகும்போது இந்த மாதிரி அபசகுணமெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏய், நான் நல்லபடியா தான் பேசுறேன். போ. அவ காதல் விழப்போது. எந்திரிங்க, ரூமுக்குள்ள போங்க. முதல்ல போங்க. போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க செவிடா தான் இருக்கணும். எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்து பாமன்னு. ராத்திரி ஜாக்கிரதைன்னு சொன்னேன்ல. வாங்க, செல்லம்மா மேடம் வாசல்ல இருந்து கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படியா?
ஜஸ்ட் ஒரு வயரை இழுக்கிற மாதிரி செட் பண்ணிட்டா இழுத்த உடனே பயங்கரமா வெடிச்சிரும். பாக்குறதுக்கு சின்ன சைஸா காயல் மாதிரி இருந்தாலும் வெடிச்சா 1/2 கிலோமீட்டர் தூரம் பயானமா மாறிடும். இந்த பாம்பை எங்க இருந்து இம்போர்ட் பண்ணாங்கன்னு என்கொயரி பண்ண கமிஷனர் இந்த பாம்பை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஜாக்கிரதை சார், ஜாக்கிரதை சார். ரொம்ப தேங்க்ஸுங்க. எதுக்கு தேங்க்ஸ் சொன்ன? கேரியர் வைக்கிறதுக்காக இவ்வளவு நேரம் இந்த பேக்கை தான் தேடிட்டு இருந்தேன். நீங்களே வச்சிட்டீங்களா? அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். ஏய் நில்லு. நீ எதுக்கு எடுக்கிற? செல்லம்மாக்காக தானே பண்ண. ஆமா. அஞ்சலி போகும்போது எடுத்துட்டு போவா. அது வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். நீ போ, வேலையை பார். போ. என்ன சித்தப்பா, பலூன் ஊதுற வேலை இன்னும் முடியலையா? எங்க ஊதுறாரு?
நான் 4 பலூனை ஊதிட்டேன். இவரு முக்கி ஒரே பலூனை ஊதிக்கிட்டு இருக்காரு. சுத்த வேஸ்ட். டேய் எனக்கு என்ன பலூன் ஊதுற வயசாடா? கொஞ்சம் கம்மன் இருக்கீங்களா? இந்த வீட்ல பிரைம் மினிஸ்டர் யாரு? செல்லம்மா மேடம். நீங்க கவர்னர். பிரைம் மினிஸ்டர் ஊத சொல்லிட்டாங்க, ஊதிக்கிட்டே இருங்க. ஏண்டா இவனை எங்கடா பிடிச்ச? மண்டல ஜூலியா பிடிச்ச? இதப்பா உன் பொண்ணும் பொண்டாட்டி ரெடியா இருக்காங்களா பாரு. இப்ப அவங்க எதுக்கு சித்தப்பா? டேய் இப்பதான் உன் பொண்ணு கண்ணு முழிச்சா. குடிப்பாட்ட கூட்டிட்டு போயிருப்பாங்க. போ எல்லாரும் வராங்க. கூப்பிடுறேன். செல்லமா என்னங்க? செல்லமா இங்க வா. வா. ஐயோ என்னங்க கத்துறீங்க? குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருந்தேன். இப்ப எல்லாரும் வர நேரம் ஆச்சு. போய் வாசல்ல இருங்க. போங்க. என் குட்டி பொண்ணு இன்னும் 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். என்னடி? செல்லமா குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போற? அது நீங்க ஒண்ணும் பேசாதீங்க மாமா. பேசாதீங்க. என்கிட்டயே சஸ்பென்ஸா? என்ன பேர் வைப்பீங்க? இமயமலைன்னு வைப்பீங்க. என்னது? இல்ல குழந்தைக்கு அப்பா பேர் வடமலைன்னா குழந்தை பேர் இமயமலைன்னு தானே இருக்கா? அது பொம்பளை பேர் சுமார. அப்ப பாருங்க மலை ஜோதின்னு வச்சு ஆட்டி வாங்க போற. போ. அடடட. எப்ப வந்தீங்க? இப்பதான். காஃபி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். கொஞ்சம் பாத்துக்க. சரிங்க மேடம். நான் இவளை ரெடி பண்ணிட்டு வரேன். அஞ்சலி, சதீஷ், இன்னுமா நீங்க வெளியில வரல? இதோ வரேன் நீ. நீங்க கிளம்பி போறதுக்குள்ள அந்த குழந்தைக்கு தொட்டில் போடுற ஃபங்க்ஷனை முடிஞ்சு காது குத்துற ஃபங்க்ஷன் வந்துரும். அனே ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சதீஷ், நீங்க இப்ப வரல நான் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவேன். என்ன மச்சன் என்ன வளர்த்திருக்கீங்க? ஒரு புடவைக்கு ஒழுங்கா ஃப்ரில்ஸ் கூட பிடிக்க தெரியல. என்ன சதீஷ் இது? அனே புடவை நான் தான் கட்டி விட்டேன். நீ ஆக்சுவலி புடவை கட்டும்போது என்னாச்சுன்னா போதும் போதும், உங்க ரொமான்ஸ் எல்லாம் இங்க யாரும் கேக்குற மாதிரி இல்ல. நீ கேளுங்க. ஒரு அணி புடுங்க வேண்டாம். முதல்ல அந்த ஸ்வீட் எடுத்துட்டு கிளம்புங்க. 2 பேரும் கிளம்புங்க. போயிட்டு வாங்க. ஏய் எங்கடா போற? அண்ணி சொல்லி அண்ணா இன்னைக்கு செல்லம்மா குழந்தைய தொட்டில்ல போடுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்க கிளம்புறோம். உங்க மாமனார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ போறது நியாயம். நீ எதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு போற? இல்லனா மாமனார் அங்க வராரு, அதனால. அஞ்சலி அவங்க அப்பாவை செல்லம்மா வீட்டில் தான் பார்க்கணும்னு நினைச்சா அவ போய் பார்க்கட்டும். அதான் செல்லம்மாக்கும் நம்மளுக்கும் ஆவாதுல்ல. அதுக்கப்புறம் நீ ஏன்டா அங்க போற? என்னங்க இப்படி பேசுறீங்க? நம்ம 2 பேரும் தான் போல, அவங்க 2 பேருமாவது போயிட்டு வரட்டுமே. அந்த செல்லம்மா என்ன அசிங்கப்படுத்திருக்கா. என் தம்பி அந்த வீட்டுக்கு போறது எனக்கு அவமானம். ஏண்டா உனக்கு என் மேல அக்கறை இல்ல? அண்ணா என்னண்ண அக்கறை ஆதிதன் பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்லண்ணா இப்பதான் பழைய பகையெல்லாம் மறந்து எல்லாம் ஒன்னா சேர ஆரம்பிச்சிருக்கோம். அதான் ஒன்னு சேர்ற லிஸ்ட்ல அந்த செல்லம்மா இல்ல. என்ன அவமானப்படுத்தின வீட்டுக்கு என் தம்பியோ மனைவியோ போனா அவங்க திரும்பி என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அண்ணா என்னண்ணே உங்க வீடு எங்க வீடு பிரிச்சு பேசுறீங்க? இப்ப என்ன நான் அந்த வீட்டுக்கு போக கூடாது அவ்வளவுதானே? சரிண்ணா நான் போல. சரி நானும் போகல. நீ ஏன் போகாம இருக்க? அவர் எனக்கு அண்ணன். அவர் பேச்சுக்கு நான் தான் கட்டு பண்ணணும். நீ கட்டு பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீ போலாம். சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் என் அண்ணன் பேச்சு நான் மீறினதில்ல. நான் அப்படியே இருந்துடுறேன். நீ போயிட்டு வா அஞ்சலி. அண்ணா அஞ்சலி வேணா அங்க போயிட்டு வரலாமா அண்ணா? தாராளமா போலாம். நீ போயிட்டு வா அஞ்சலி. இல்ல நாங்க போன உடனே செல்லம்மா முதல்ல உங்களை தான் கேட்பாங்க. அங்க போன உடனே போன் பண்ணி செல்லம்மா கிட்ட கூட நான் உங்களை பேசி சமாதானப்படுத்திடுறேன். என்னங்க அஞ்சலி தனியா போறது நல்லா இருக்காது. சதீஷும் கூட போயிட்டு வரட்டுமே. ஏமா
நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஏன் தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் உன் மூக்க நுழைக்கிற? சும்மா இரு. அக்கா நீங்க என்னால தேவையில்லாம திட்டு வாங்க வேண்டாம். நான் தனியாவே போறேன். என்னங்க அந்த கவர் கொடுங்க. வரேன்க்கா, வரேன். அந்த ஸ்வீட் எடுத்துட்டு போமா. நான் தனியே போறேன். இப்ப அந்த ஸ்வீட் வேற எடுத்துட்டு போனா ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். ஸ்வீட்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் கிளம்புறேன். அம்மா நீங்க பாரு, ஏன் தம்பி அந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் எங்களோட பர்சனல் பகை. ஆனா நீ அந்த வீட்டுக்கு போறது இந்த வீட்டு மருமகளா? வெறும் கையோட போனா நல்லா இருக்காது. அந்த ஸ்வீட் எடுத்துட்டு போ. ஏய் குடுறாத.